ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரோணா அகாடமி. நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா, அது என்னன்னு நான் சொல்கிறேன். வெல்கம் டு துரோணா அகாடமி. ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான ஒரு சீரீஸை தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? அந்த சீரீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் எப்படி எங்கள் கூட போராடிட்டு இருக்கீங்களோ படிக்கிறதுக்கு, நாங்களும் பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்ச நாளைக்கு ஓகேவா, ஸோ சுதந்திர போராட்ட வரலாறோட நாங்கள் போராட போகிறோம். ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னா நேஷ்னல் மூமெண்ட் சீரீஸ். ஓகேங்களா? ஸோ இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வரக்கூடிய குரூப் 4 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 1 இருக்கட்டும், ஸோ எல்லா எக்ஸாமுக்கும் சூட்டபுளாக இருக்கிற மாதிரி ஒரு கண்டென்ட் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வீடியோ கிளாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி பேஸ்டு வீடியோ கிளாஸாக நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஏன் எவ்வளோ டாபிக் இருக்கும்போது ஓகே, இந்த டைலாக் வருமே, விண்ணை தாண்டி வருவாயிலா, ஓகேவா சார், நான் எவ்வளோ பொண்ணு இருக்கும்போது ஊரில் என்ன இல்லைக்குது, உலகத்தில் எவ்வளோ பொண்ணு, நான் ஏன் சார் ஜெஸ்ஸியை லவ் பண்ணேன், இங்கே என்ன சொல்லுது ஜெஸ்ஸின்னு சொல்லுதா, அதுமாரி பார்த்தீங்கன்னா எவ்வளோ சப்ஜெக்ட் இருக்கும்போது நாங்கள் ஏன் நேஷனல் எடுத்தோம் அப்படின்னா, எங்கள் ஹார்ட்டுக்குள்ள என்ன சொல்லிச்சு அப்படின்னா இயர்ஸ். ஓகேவா? ஏன்னா நம்ம எல்லாருக்குமே மறந்து போகிறது இந்த முக்கிய தினங்களும் அந்த இயர்ஸ் வரும்போது தான் மறந்து போயிடும். ஓகேவா? எனக்கே பார்த்தீங்கன்னா எனக்கு எப்போ கல்யாணம் ஆச்சுன்னா அந்த கல்யாண இயர்ஸ் நிறைய மறந்துட்டு, ஓகேவா, நிறைய பூரி கட்டைகள்லாம் பார்த்தீங்கன்னா உடஞ்சி போயிருக்கு. ஓகேவா? ஸோ அதே ஃபால்ட் தான் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்குன்றதுனால தான் ஸ்டூடெண்டோட நலன் கருதி அந்த இயர்ஸ் எல்லாம் எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்க போகிறோம். ஓகேவா? அந்த கண்டினியூட்டி நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ எது முன்னாடி வரும், எது பின்னாடி வரும். ஓகேவா? அந்த ஒரு கன்ஃபியூஷன் பண்ணுவோம் அப்படின்னா நிறைய நேஷனல் பார்த்தீங்கன்னா இயர்ஸ் பேஸ் பண்ணியும் இந்த குரோனாலஜிக்கல், அதாவது காலமுறை வரிசைப்படுத்துன்ற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அதனால் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த வீடியோ கிளாஸே உங்களுக்கு கொடுக்க போகிறோம். சரிங்களா? மொத்தமாக இதில் ஒரு 3 இன்ஃபர்மேஷன் நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம். ஓகே, முதல் இன்ஃபர்மேஷன் நான் சொல்லுவேன், மீதி 2 மேடம் சொல்லிடுவாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ கிளாஸ் பார்த்தீங்கன்னா முழுக்க நம்ம போர்ட்லேயோ இல்லை பென்லேயோ யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் ஆனால் நோட்டு பெண்ணோட தான் வரணும். நாங்கள் நோட்டு பெண்ணோட வர மாட்டோம். ஓகேவா? ஸோ இது ஒரு ஸ்டோரியாக நான் மேடம் கிட்ட சொல்கிற மாதிரி. ஓகேவா? அதுவும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த ஸ்டோரி நடத்த போகிறோம். இது என்னென்னா உங்களுக்கு எக்ஸாமில் காதில் ஒலிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அந்த மாதிரி டீச் பண்ணி நடத்த போகிறோம். ஓகேவா? அதாவது நோட் பென் இல்லாமல், அது போர்டு பென் இல்லாமல் நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் உங்களுக்கு முடிக்க போகிறோம். ஓகேவா? அது எத்தனை பார்ட் போகுன்றது நம்ம முன்கூட்டியே சொல்ல முடியாது. பட் நம்ம சீக்கிரம் முடிச்சு கொடுத்துருவோம். ஓகேங்களா? சரி, ஓகே. ரெண்டாவது அந்த 3ஆவது இன்ஃபர்மேஷன் இப்போ மேடம் சொல்லுவாங்க. ஸோ என்னென்னா, சார் இப்போ அந்த டாபிக் பற்றி என்கிட்ட ஃபுல்லாக சொல்லி முடிச்சிட்டாருன்னா, நம்ம அந்த டாப்பிக்லேருந்து எக்ஸாம்ஸில் டிஎன்பிசியில் இதுக்கு முன்னாடி கேட்ட கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து 3ஆவது விஷயம்னா ஜாலியன் வாலாபாக். ஓகேவா? இப்போ அந்த டாபிக் நான் நடத்துறேன் அப்படின்னா அதுலேருந்து அந்த டாபிக் இது வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க எக்ஸாமில். ஓகேவா? ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஸ்கஸ் மாதிரி, இதில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அப்போ நீங்கள் இதை நல்லா படிங்க, இதை ஓரளவுக்கு படிங்க, எல்லாத்தையும் நம்ம படிக்கணும் தான். அப்போது இதுலேருந்து இப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னும் போது ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? அப்போ நம்ம இதெல்லாம் முக்கியமாக படிக்கணும் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? அடுத்து 3ஆவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சார் ஒரு டாபிக் பற்றி முன் வீடியோவில் சொல்லியிருப்பாரு இல்லைங்களா? அடுத்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த டாபிக்லேருந்து ஒரு சில கொஷின்ஸ் கேட்டுட்டு தான் அடுத்த டாபிக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி கொஷின் அதாவது உங்களோட கொஸ்டின் கேட்குற மாதிரி ஆன்சர் நாங்கள் கீழே கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுத்துடலாமா? ஃபஸ்ட்டு கமெண்ட் நாங்கள் கொடுத்துருவோம், கொஸ்டின் மாதிரி தான் கேட்டுருவோம். இல்லையா மேடம் சொல்கிற மாதிரி, மேடம் சொல்கிறதுக்குள்ளே நீங்கள் சொல்லணும். இல்லையா மேடம் கேட்பாங்க, கேட்டு நான் சொல்றதுக்குள்ள நீங்க சொல்லணும். ஓகேவா? ஸோ இந்த நீயா நானா மாதிரி நம்ம அதை ஃபன்னாக கொண்டு போகலாம். ஸோ இது என்னங்கன்னா இது நீங்க சொல்லுங்க. ஸோ என்னன்னா, இந்த கொஷின்ஸ் கேட்கும் போது உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அது ஞாபகம் நல்லா இருக்கும். இவங்க இப்படி நடத்துனாங்க, இப்படி சொன்னாங்கிறது உங்களுக்கு டக்குன்னு மைண்ட்ல ஸ்ட்ரைக் அவுட் ஆகும். ஸோ உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த 3 இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி தான் இந்த சீரீஸ் பார்த்தோன்னா அவங்க கொண்டு போக போகிறோம். இது எதுலேருந்து வரும் அப்படின்னா 1885 ஆரம்பிச்சு 1047 வரைக்கும் நடந்த இன்சிடென்ட். ஓகேவா? இந்த ஐஎன்சி ஆரம்பிக்கப்பட்டதுலேருந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச வரைக்கும், ஓகேவா, அது வரைக்கும் நடத்திடும். இந்தியாவுக்கும் சுதந்திரம் கிடைச்சிரும், உங்களுக்கும் எங்ககிட்ட இருந்து சுதந்திரம் கிடைச்சிரும். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இந்த சீரீஸ் பார்த்தோன்னா நாலுலேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ டைமிங் என்னன்னு தெரியல, பட் ஆனால் நாலுலேருந்து இந்த சீரீஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ ரெடி ஆகிக்கோங்க. ஸோ நேஷனல் மூமெண்ட் நம்ம சுதந்திர போராட்ட வரலாறு எங்களோட சேர்ந்து போராடி படிக்க தயாராகிடுங்க. சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு தகவலை ஷேர் பண்ண தான் இந்த வீடியோ பதிவு. தேங்க்யூ.